Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு ஒயிட் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் பார்ட் இல்லாமல் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குருமா வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, மூணு பூண்டு பல்லு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் நான் தண்ணியில ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2, ஒரு 5 முந்திரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணது. கொஞ்சம் வெங்காயம் லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கி வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்க இந்த குருமாவுக்கு உங்க வீட்டுல என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ கேரட் கொஞ்சம், பீன்ஸ், காலிஃப்ளவர் கொஞ்சம், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த காய்கறியை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ நம்ம தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சரவண பவன் ஸ்டைல் ஒயிட் குருமா சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.